ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன KAOS டிவி சீரிஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அதோட ஒன்லைனர் என்ன, யாரெல்லாம் அந்த டிவி சீரிஸை பார்க்கலான்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த டிவி சீரிஸை கிரீக் மித்தாலஜில வரக்கூடிய ஜியோஸ் அப்படிங்கிற கடவுளை பேசிக்கா வச்சு எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே 45 to 55 மினிட்ஸ் வரும். இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டிவி சீரிஸ்ல வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸோட நேம் என்னங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸோட பேரை பார்த்தலாம். இவங்களோட பேர் ரிட்டி அண்ட் இவங்களோட ஹஸ்பண்டோட நேம் ஹர்பியஸ் அண்ட் இவர் பேர் கேனியஸ். இந்த லேடியோட நேம் ஆரி. இப்போ நான் சொல்ல போற நேம் எல்லாம் காட்ஸோடது. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கெல்லாம் கடவுளான ஜியூஸ் அண்ட் அவரோட வைஃப் அண்ட் சிஸ்டரான ஹீரா அண்ட் ஜியூஸோட மகனான டியோனிசஸ். இவரோட நேம் பொசைடன். இவரோட நேம் ஹேட்ஸ், அண்டர் வேர்ல்டோட காட். அண்ட் இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ரோமோத்தியஸ். இவங்கெல்லாம் தான் இந்த டிவி சீரிஸோட முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்டா ஒன்லைனர் என்னன்றத பார்த்தலாம். இந்த டிவி சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ரெடி ஒரு ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கப்ப யாருனே தெரியாத ஒரு வித்தியாசமான லேடி இவங்க கிட்ட வந்து இதுதான் உனக்கு கடைசி நாள், நீ அவனை லவ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட போய் சொல்லிடுன்னு சொல்றாங்க. ரெடிக்கு இவங்களோட மனசுல நினைக்கிற விஷயத்தை எப்படி இந்த லேடி சொல்றாங்கன்ற விஷயமே புரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஷாப்பிங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ரெடிக்கு அவங்களோட ஹஸ்பண்ட பிடிக்கல, பட் ஹர்பியஸ்க்கு ரெடியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ ரெடி டைரக்டா அவர்கிட்ட உண்மையை சொல்லாம வீட்டை விட்டுட்டு ஓடி போகலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்போன்னு பார்த்து ரோட்ல வந்த ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி ரெடி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன ரெடி அண்டர் வேர்ல்டுல ரெனியூவல், அதாவது மறுஜன்மம் எடுக்கிறதுக்கான லைன்ல நின்னுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு டாகோட வந்த கேனியஸ் ஹீரோயினியை மட்டும் தனியா கூப்பிட்டு போறாங்க. ஏன்னா கிரீக் மித்தாலஜில இறந்து போன ஒருத்தர் அடக்கம் பண்றப்ப அவரோட வாயில ஒரு காயின் வச்சா மட்டும்தான் அவரால் மறுஜன்மம் எடுக்க முடியும். ரெடியோட பாடியில இருந்த காயினை அவருடைய ஹஸ்பண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ ரெடியால மறுஜன்மம் எடுக்க முடியாது. அடுத்த 200 வருஷத்துக்கு அண்டர் வேர்ல்டுல வேலை செஞ்சா மட்டும்தான் ரெடியால மறுஜன்மம் எடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹர்பியஸ் ரெடி இறந்து போன சோகத்துல சூசைட் பண்ணலாம்னு சொல்லி பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹர்பியஸ் கன்னை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறப்பயே அந்த இடத்துக்கு டியோனிசஸ் வராரு. இறந்து போன ரெடியை அண்டர் வேர்ல்டுல இருந்து மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு இவருக்கு ஒரு வழி தெரியும்னு சொல்லி ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாருக்கு ஹர்பியஸை கூட்டிட்டு வராரு. அந்த பார்ல நடத்தக்கூடிய ஒரு கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க அண்டர் வேர்ல்டுக்கு போய் அவங்க பிடிச்சவங்கள உயிரோட கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆரி பெட்ல தூங்கி எழுந்திருக்கிறப்பயே அவங்களோட மனசுக்குள்ள அவங்கள ஒரு கொலகாரின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆரிக்கு 1 வயசா இருக்கிறப்பயே இவங்களோட ட்வின் பிரதரை தூங்குறப்ப அவர் மேல விழுந்து அவர் இறந்து போயிருப்பாரு. சோ அவரை இவங்க தான் கொண்டாங்கன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருப்பாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கிரீக் மித்தாலஜில யாருன்னா ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலன்னா தி ஃபியூரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேர் வந்து அவங்க செஞ்ச குற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான தண்டனையை கொடுத்துருவாங்க. அண்ட் அவங்க யாரை தண்டிக்கலான்னு வராங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் இவங்க 3 பேருமே தெரிவாங்க. ஆரிக்கு அவங்களோட பிரதரை கொன்னதுக்கான தண்டனை கிடைச்சிருக்காது. சோ இவங்க 3 பேருமே ஆரிக்கான தண்டனையை கொடுக்கறதுக்காக இவங்களோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒலிம்பஸ் மலையில ஜாலியா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஜியூஸோட பையனான டியோனிசஸ் அந்த இடத்துக்கு வராரு. டியோனிசஸ் ஒரு கடவுளுக்கும் மனுஷுக்கும் பிறந்தவன்றதுனாலேயே ஹீராவுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அண்ட் டியோனிசஸோட அம்மாவை ஒரு தேனியா மாத்திடுவாங்க. அண்ட் ஜியூஸ் டியோனிசஸ் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாரு. அவனுக்கு திறமை கம்மியா இருக்குன்னு சொல்லி நினைப்பாரு. இவர்கிட்ட எப்படின்னா தன்னோட திறமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹர்பியஸ் அண்டர் வேர்ல்டுக்கு போறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நாள் கண்ணாடியில அவரோட முகத்தை பாக்குறப்ப அவரோட நெத்தியில ஒரு கோடு வந்திருக்கிறத நோட் பண்றாரு. இந்த டிவி சீரிஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே தீர்க்க தரிசனம், அதாவது ஜோசிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல நடக்கும். சோ ஜியூஸ்க்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, கோடு தோன்றும் ஒழுங்கு குலையும் குடும்பம் வீழும் குழப்பம் லைனப். இந்த தீர்க்க தரிசனத்துல வந்தா மாதிரி ஜியூஸோட நெத்தியில ஒரு கோடு வந்ததுனால எங்க இதுல வரா மாதிரி இவருடைய ஆட்சி கவிழ்ந்துருமோன்னு சொல்லி ஜியூஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ப்ரோமோத்தியஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. அண்ட் இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரி ஜியூஸுக்கு எல்லாமே நடக்குன்ற விஷயம் ப்ரோமோத்தியஸுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது எதுவுமே உண்மையில நடக்காதுன்னு சொல்லி அவரை சமாளிக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜியூஸோட வைஃபான ஹீரா இவருக்கே தெரியாம இன்னொரு பிரதர் கூட அஃபேர் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா அண்டர் வேர்ல்டுல இருக்கிற ரெடியும் கேனியஸும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஹர்பியஸ் எப்படி அந்த பார்ல வைக்கக்கூடிய கேம் எல்லாம் வின் பண்ணி அண்டர் வேர்ல்டுக்கு போய் ரெடி எப்படி உயிரோட கொண்டு வராரு. அண்ட் ஃபியூரிஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட ஆரி எப்படி உயிரோட தப்பிக்கிறாங்க. எங்க அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமோன்ற குழப்பத்திலே இருக்கிற ஜியூஸுக்கு இவரோட வைஃப் இன்னொருத்தர் கூட அஃபேர்ல இருக்கிற விஷயமும் அண்ட் இவரோட பையனான டியோனிசஸ் இவருக்கே தெரியாம ஒரு ஹியூமன் அண்டர் வேர்ல்டுக்கு உயிரோட அனுப்பி வச்ச விஷயமும் எப்படி இவருக்கு தெரிய வருது. அண்ட் இந்த டிவி சீரிஸ்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த ப்ரோமோத்தியஸ் தான் பிளான் பண்ணி நடக்க வைப்பாரு. அண்ட் எதுக்காக இவர் இதெல்லாம் பண்றாருன்றது இந்த டிவி சீரிஸோட மீதி கதை. இந்த டிவி சீரிஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. பட் இத ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒரு அடல்ட் சீன்ஸ் இருக்கு. இந்த டிவி சீரிஸ்ல ஹியூமன் கேரக்டர்ஸோட ரோலை விட காட்ஸோட ரோல் அண்ட் அதை காட்டின விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த டிவி சீரிஸோட செகண்ட் சீசன் எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியல. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.